இன்னைக்கு காலையில ஆபீஸ் வரும்போதுங்க எஃப்எம்ல வந்து இப்படி பேசிட்டு இருந்தாங்க. அதாவது இன்னைக்கு வந்து கிட்ஸுக்கு வந்து டயபெட்டிஸ் வந்து அதிகமாயிட்டு வரதாவும் கவர்மெண்டே வந்து அதுக்கு ஏதோ ஸ்டெப் எடுக்க போறதாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ உண்மைக்கே என்ன நிலவரம்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிட்ஸுக்கு வந்து டயபெட்டிஸ் வந்து இன்னைக்கு அதிகமாயிட்டு தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு அவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் டோட்டலாவே கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க வந்து ஸ்கூல் போறது டியூஷன் போறதுன்னு அதுல எங்கேஜா இருக்காங்க. கொஞ்சம் கிடைக்கிற டைம்லயே அவங்க போன்ல உட்காந்துடுறாங்க. ரெண்டாவது அவங்களோட ஃபுட் ஹேபிட் வந்து இப்ப தாறுமாறா இருக்குங்க. என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றாங்கன்னு பாத்துட்டீங்கன்னா எல்லாம் ஜங்க் ஃபுட்டு, இல்லைன்னா நைட்ல வந்து பிரியாணி சாப்பிட்றது, பரோட்டா சாப்பிட்றது, இந்த மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து டோட்டலா கொலாப்ஸ் ஆயிருக்குது. ஸோ கண்டிப்பா இது டயபெட்டிஸ் வரது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஆனா இதை நம்ம பார்க்கல அப்படின்னா இப்ப நார்மலா யோசிச்சு பாருங்க, 40 வயசு 50 வயசுல ஒரு டயபெட்டிஸ் வந்ததுன்னா அவங்களுக்கு 70 வயசுல நிறைய ப்ராப்ளங்கள் வருது, டயாலிசிஸ் வரைக்கும் போறாங்க. இதெல்லாமே நம்ம பாக்குறோம், நம்ம அம்மா அப்பா நம்ம வீடுகள்லயே பாக்குறோம். ஆனா குழந்தைங்களுக்கு 10-12 வயசுலயே ஒரு டயபெட்டிஸ் வருது அப்படின்னா அவங்க லைஃப் என்டர் ஆகும்போது 20-25 வயசுலயே பாத்துட்டீங்கன்னா வேற மாதிரி பெரிய பெரிய இஷ்யூல மாட்டிக்குவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பேரண்ட்ஸ் வந்து எவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல இருந்தாலும் நம்ம குழந்தைங்க என்ன சாப்பிட்றாங்க, எந்த அளவுக்கு விளையாடுறாங்க, பிசிக்கலா அவங்க விளையாடுறாங்களா விளையாடலையாங்கிறதெல்லாம் பாக்குற இடத்துல தான் நம்ம இருக்கோம்.